திமுகக்கு போயிட்டாங்களே அதனால உங்களுக்கு பாதிப்பான்னு நான் அவருக்கு சொன்னேன். என்னைக்கு நாங்க அவங்கள சேர்த்துக்கிறோம்னு சொன்னோம், அவங்க போனா நாங்க வருத்தப்பட பாதிக்கப்படன்னு. இந்த திருவிழா சீசன் வந்தா சில பேர் ஊர் ஊரா போய் கோவில் கோவிலா போய் கடை வைப்பாங்க. அந்த மாதிரி பிரேமலதா எலெக்ஷன் சீசன் வந்தா போதும் கட்சியை தூக்கிக்கிட்டு ஆபீஸா போய் பேரம் பேச ஆரம்பிச்சிடுவாங்க. தோல்ல துண்டு போட்டு கொள்கையை பேசின அரசியல்வாதிகளை நீங்க பார்த்திருப்பீங்க. துண்டு போட்டு பேரம் பேசுற ஒரே அரசியல்வாதி பிரேமலதா மட்டும்தான். நம்ம அண்ணன் எடப்பாடியார் தீர்க்கதர்சி. அதனாலதான் அவங்களுக்கு 2025 எம்பி சீட்டு கிடையாது, 2026 தரேன்னு சொன்னார். அவங்களுக்கு மட்டும் போன வருஷம் 2025 எம்பி சீட்டு கொடுத்திருந்தா அந்த எம்பி சீட்டும் வாங்கிக்கிட்டு மாறி போய் கூட்டணி வச்சிருப்பாங்க. இந்த அம்மா சின்ன வயசுலயே பெருமாள் கோயிலுக்கு போய் பொங்கல் வாங்கி சாப்பிட்டுட்டு பெரியார் கூட்டத்துக்கு போய் உட்காருவாங்களாம். நம்ம அண்ணன் எடப்பாடியார் அவர்களுக்கு தெரியாதா வித்தை முடிக்கிறதுக்கு முன்னாடி குரங்குக்கு வாழைப்பழம் கொடுக்க கூடாதுன்னு? புது வீடு கட்டுறேன், என்ன டைல்ஸ் போடலாம்? ஹர்ஷா டைல்ஸ் வாங்க. இது ஆர்டினரி இல்ல, எக்ஸ்ட்ராஆர்டினரி. ஹர்ஷா டைல்ஸ்.